அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அவங்களுடைய குழந்தை பாக்கியத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு பெண்களுக்கு குழந்தையின்மைக்கு நிறைய காரணங்கள் இருக்கோ, அதே மாதிரி அதுக்கு சரி சமமாக ஏன் அதுக்கு மேலேயே கூட ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்குறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது குறிப்பாக இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் பெண்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் தான் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும், ஆண்களுக்கு இருந்தால் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் உங்களுடைய கருவினுடைய தன்மையே மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதான் மருத்துவ ஆய்வு. எந்த வகையில் அது தொந்தரவு பண்ணுது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா, ஆண்களுடைய உயிரணுக்களினுடைய எண்ணிக்கையை அது குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி அதனுடைய உருவ அமைப்பை மாற்றக்கூடியதாகவும் இருக்குது. மார்ஃபாலஜியும் டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி அது ஊர்ந்து செல்லக்கூடிய தன்மை, முந்தி செல்லக்கூடிய தன்மை, மொட்டிலிட்டியும் சர்க்கரையோடைய அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அது பாதிச்சிடும். அப்போது இரத்த சர்க்கரையோடைய அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த உயிரணுவினுடைய டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய அடிப்படை மரபணு கூறிலேயே மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போது டிஎன்ஏ மெத்திலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த இதுவும் பாதிக்கப்படும். அதே சமயம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் பாதிக்கப்படும். அப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுக்கு சர்க்கரையோடைய அளவுக்கு அதிகமாக இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன், குறிப்பாக மூளையிலேருந்து அவங்களுடைய அந்த பிட்யூட்டரி கொனடல் ஆக்சிஸும் பாதிக்கப்பட்ட டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அதுவுமே உயிரணுக்களினுடைய உற்பத்தியை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நரம்பு சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். இது அட்டானமிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும் பொழுது அவங்களுடைய உயிரணுக்களினுடைய எண்ணிக்கையும் பாதிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு அந்த ஸ்பெர்ம் லிக்விட் எஜாக்குலேட் ஆகிறதுலேருந்து ப்ராப்பராக எரெக்ஷன் வர வரைக்கும், விரைப்புத்தன்மை இருக்கிற வரைக்குமே பாதிக்கப்படுது. இதெல்லாம் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் பொழுது, இரத்த சர்க்கரை இரத்தத்தில் கூடுதலாக இருக்கும் பொழுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட, அதை தொடர்ந்து கை கால் எரிச்சல் மட்டும் கிடையாது, சர்க்கரையோடைய அளவு கூட வரும்பொழுது அவங்களுடைய உயிரணுக்களினுடைய திறனை குறைக்கக்கூடியதாகவும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்க்கரையோடைய அளவு கூடும் பொழுது அவங்க கரு உற்பத்தி ஆகுது இல்லையா, அந்த உற்பத்தியான கரு பதிஞ்சு வளர்றது நிறைய நினச்சிட்ருக்கோம் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு நம்ம சொல்கிறோம். அந்த இம்ப்ளான்டேஷன் பெண்களை சார்ந்ததாக மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாதுங்க. இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ் ஆண்களுடைய உயிரணுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஎன்ஏ மெத்திலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது பாதிக்கப்படும் பொழுது ஆர்என்ஏ அமைப்பு, ஒரு செல்லினுடைய அடிப்படையான அமைப்பு, ஒரு கருவினுடைய அடிப்படையான அமைப்பு பாதிப்புக்கு உள்ளாகுது. அதனால் கருவே உருவானா கூட அந்த கரு பதிந்து வளருவதில் பிரச்சனை ஏற்படும். ஸோ எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுமே ஆண்களுடைய உயிரணுக்களினுடைய தன்மை பாதிக்கப்படுது. அதுக்கு முக்கியம் உங்களுடைய இரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லாதது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஆண்களுக்கு சர்க்கரையோடைய அளவு கூடினால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். அதை சரி செய்யணும் அப்படிங்கும் பொழுது ஒன்று உங்கள் இரத்த சர்க்கரையை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும், கூடவே உங்கள் உயிரணுக்களுடைய ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். நிறைய கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், மாதுளை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீரை வகைகள் டெய்லி ஒரு முருங்கைக்கீரை மாதிரியான கீரை வகைகளை, நிறைய இரும்புச்சத்து இருக்கக்கூடிய கீரைகளை ரெகுலராக இன்டேக் பண்ணலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், ஜிங்க் இது எல்லாமே உங்கள் உயிரணுக்களுடைய ஆற்றலை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய நீர் காய்கறிகள் சேர்த்துக்கணும், ஏன்னா உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி முக்கியம். சுரைக்காய், வெண்பூசணி, வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணி இதெல்லாம் உங்களுக்கு
ஜிங்க் சத்து நிறைந்ததாக இருக்கிறதுனால உயிரணுக்களினுடைய அந்த மார்ஃபாலஜியை வந்து சீர் செய்யக்கூடியதாக இருக்குது. அது கூடவே அரசங்கொழுந்தினுடைய இலைகளை அரைச்சி பாலில் கலந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி மாவிலை கஷாயம் குடிக்கிறது. மாவிலையை வந்து ஒரு 4-5 இலைகள் எடுத்து நல்லா கிள்ளி போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கிறது. கொய்யா இலையை அதே மாதிரி பிச்சு போட்டு ஒரு கஷாயம் மாதிரி குடிக்கிறது. கருவேப்பிலையை வந்து மோரில் அடித்து குடிக்கிறது, அல்லது கருவேப்பிலை பொடி மாதிரி பண்ணி சாப்பிட்றது, அல்லது கஷாயம் மாதிரி எடுத்துக்கிறது. இது எல்லாமே எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்குன்னா, நுண்ணுயிர் சத்துக்கள்னு சொல்லக்கூடிய ஜிங்க்கு, மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள் கிடைக்கும் பொழுது உயிரணுக்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இலைகளில் எது உங்களுக்கு முடியுதோ அந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் உயிரணுக்களுடைய ஆற்றல் வந்து மேம்படும், எண்ணிக்கையும் கூடக்கூடியதாக இருக்கும். ரெகுலராகவே வந்து இரவில் முருங்கை பூவை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம், அல்லது முருங்கையோடைய விதைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய பொடியை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். பால் சுத்தமான பசும் பாலாக இருக்கட்டும், டைல்யூட்டட் மில்க் தண்ணி கலந்த பாலாக இருக்கணும். அதில் ரெகுலராக நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கும் பொழுது ஒன்று உங்கள் நரம்பு மண்டலம் சீராகும், அதனால் உங்களுடைய ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அல்லது உயிரணு வெளிப்படுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த நீர் வெளிப்படுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரோனுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். எண்ணிக்கை, முந்தி செல்லக்கூடிய திறன், இது எல்லாத்தையும் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இந்த முருங்கை விதை அல்லது முருங்கையுடைய பூவுக்கு தன்மை உடையதாக இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராகவே பயன்படுத்தலாம். அப்போது இது சர்க்கரையோடைய அளவையும் அதிகரிக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணம். அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.